பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 3. இப்போது பிருந்தாவனம் சுவாமிநாதனின் மகன் பார்த்தசாரதியின் கையில் இருக்கிறது. தந்தை இறந்த பிறகு இந்த இல்லத்தை விருப்பப்பட்டே எடுத்துக்கொண்டார் அவர். தந்தைக்கு மகன் எவ்விதத்திலும் குறைந்தவர் இல்லை என்று நிரூபித்து கொண்டிருக்கிறார். வெங்கட்ராமனின் குணத்தால் இவரும் ஈர்க்கப்பட்டு இன்றும் பிருந்தாவனம் வெங்கட்ராமனின் பொறுப்பிலேயே இருக்கிறது. அன்று பார்த்தசாரதி வெங்கட்ராமனை அழைத்து அவரோடு படித்த நண்பர் ஒருவர் தன் மகன் பிறந்த நாளுக்கு இல்லத்தில் உணவு வழங்க வரப்போவதாக தெரிவித்தார். சரி என்று விட்டு காலை உணவை அதற்கு ஏற்றாற்போல் தயார் செய்ய மெனு சொல்லிவிட்டு வந்தார் வெங்கட்ராமன். பிள்ளைகள் எல்லோரும் விடுமுறையில் இருந்தார்கள். எல்லோரும் சாப்பிடும் முன் அந்த பையனின் பெயரை சொல்லி அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு உணவை உண்டனர். அதன் பிறகு பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அவருக்கு பிடித்த விளையாட்டை விளையாட அனுப்பி வைத்து கொண்டிருந்தார் வெங்கட்ராமன். ரகு எப்போதும் போல் அங்கிருந்த ஒரு கல் இருக்கையில் அமர்ந்து கூடைப்பந்து விளையாடி கொண்டிருந்தவர்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். அவன் கையில் புத்தகமும் இருந்தது. வரியாடா என்றான் திவாகர். வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தான். சும்மா வந்து எங்க கூட நில்லுடா. அவனோ பதில் சொல்லாமல் தன் கையில் இருந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டான். விடுடா, இதுக்கு மேல கம்பல் பண்ணா அவன் எழுந்து போயிடுவான். அட்லீஸ்ட் வேடிக்கை பார்க்கவாச்சும் நம்ம கூட உட்கார்ந்துருக்கான் இல்ல, விடு என்றான் ஜெய். அதற்கு மேல் அவனை யாரும் வற்புறுத்தவில்லை. சிறிது நேரத்தில் அங்கே வந்தான் அந்த பிறந்த நாள் காணும் சிறுவன். எல்லோருக்கும் சாக்லேட் கொடுத்தான். எல்லோரும் அவனுக்கு வாழ்த்து சொல்லி சாக்லேட்டை எடுத்துக்கொண்டனர். கடைசியாக ரகுநந்தனிடம் வந்தான். அவனிடம் பாக்ஸை நீட்ட அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தவன் சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு ஹாப்பி பர்த்டே என்றான். தேங்க்ஸ் என்று விட்டு அங்கிருந்து செல்லாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு அவன் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அதனை வித்தியாசமாக பார்த்தான் ரகு. அவன் புன்னகைக்க இவனும் பதிலுக்கு புன்னகைத்தான். என்ன அண்ணா படிக்கிறீங்க? உரிமையாக அவன் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தான். ஓ, இதுவா? எங்க டேடி இதை லாஸ்ட் இயரே படிச்சிட்டாரே. அவனை பார்வையால் அளந்தான் ரகு. தன்னை விட கொஞ்சம் சிறியவனாக இருப்பான் என்று தோன்றியது. ஆமா, நீங்க எதுக்கு இந்த புக் படிக்கிறீங்க? எங்க தாத்தா கூட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ண என் டேடி இதை படிக்கிறாரு. நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா, இல்ல யார் பிசினஸுக்காச்சும் ஹெல்ப் பண்ண போறீங்களா? அதை கேட்டு திகைத்தான் ரகு. அவனோ ரகுவிடம் பதிலையே எதிர்பார்க்கவில்லை. அடுத்த கேள்வியை கேட்க தொடங்கிவிட்டான். நீங்க விளையாட போகல? என்னால அவங்க கூட விளையாட முடியாது. ஓ, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா என்றான் அவன். அதை கேட்டு புரியாமல் புருவம் சுருக்கினான் ரகு. ஆமா, அவங்க கூட விளையாடுனா நீங்க பாயிண்ட்ஸ் அதிகமா வாங்கிடுவீங்களே. ஏன்னா உங்களுக்கு தான் 3 கால் இருக்கே, அவங்களுக்கெல்லாம் 2 தானே இருக்கு. ஸோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்றான் தோள்களை குலுக்கி. அவன் கூற்றை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் ரகு. நான் சுப்பீரியரா? ரகு அதிர்ச்சியில் இருக்கும்போதே அவனை அழைக்க வந்தார் ஒரு பெண்மணி. சுன்னு, கம், லெட்ஸ் கோ. அதற்கு மேல் பேசாமல் எழுந்து கொண்டான் அவன். ஓகே, பாய் அண்ணா சொல்லிவிட்டு வேகமாக அவரிடம் சென்றான். ஓரிரு நொடிகள் கழித்தே தன்னிலை அடைந்த ரகு அவசரமாக எழுந்து அவனிடம் பேச வேகமாக விரைந்தான். எப்போதும் போல் அவசரத்தில் அவன் கால் தடுக்கிவிட கீழே விழாமல் சமாளித்து நின்றான். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் அவன். வாட் ஹேப்பண்ட் அண்ணா? உங்க கைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அது ஸ்ட்ராங் தானே என்று விட்டு அழகான ஒரு புன்னகையை சிந்தினான். மெய் மறந்த அவனையே பார்த்து கொண்டிருந்தான் ரகு. கண்கள் சிமிட்டி ஸ்டைலாக தன் தலையை ஒரு முறை கோதிக்கொண்டு பாய் என்றான் அவன். ரகு புன்னகையோடு கையசைத்தான். இரவு ரகுவை தேடிக்கொண்டு வெங்கட்ராமன் வர அங்கே கண்ணாடியில் தன்னை பார்த்தவாறு நின்றிருந்தான் ரகு. கண்ணாடியின் வழியே அவரை கண்டு, அப்பா நான் அழகா? கண்ணாடியில மட்டும் பார்த்து சொல்லுங்க என்றான். என் குட்டி பையனுக்கு என்னடா, அழகுதான். அப்போ என் கால் மட்டும் தவிர்த்து என்னை பார்த்தா நான் எல்லார விடவும் சுப்பீரியர் இல்ல? அவருக்கு புரியவில்லை. ஆனாலும் ஆமா என்றார். ஆனா எனக்கு அது வேண்டாம். என் காலை பத்தி தெரிஞ்சாலும் நான் சுப்பீரியரா இருக்கணும். அது என்னால முடியுமா? அவன் அருகில் வந்தார் வெங்கட்ராமன். என் ரகுவால எல்லாமே முடியும். திரும்பி நிமிர்வாக அவரை பார்த்தான். அப்பா, எந்த விஷயத்துக்கெல்லாம் என் கால் மைனஸா இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான வேறொரு விஷயத்தை வச்சு பேலன்ஸ் பண்ண போறேன். நடக்கிறதுக்கு கை யூஸ் பண்ற மாதிரி. சரி, அப்போ என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கப்பா.
அவர் முகம் சட்டென்று மாறிவிட்டது. ஸ்பெஷல் ஸ்கூலா? இறங்கிய குரலில் கேட்டார். முகத்தில் ஒருவித திமிரோடு புன்னகைத்தான் ரகு. ஸ்பெஷல் ஸ்கூல் இல்லப்பா, ஸ்பெஷல் கோச்சிங் ஸ்கூல். என்னடா சொல்ற? லாஸ்ட் மந்த் செஸ் காம்படிஷனுக்காக ஒரு ஸ்கூல் போனாமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, பிஎஸ் வித்யாலயா. அங்க நடந்த மேட்ச்ல அதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் என்ன ஜெயிச்சானே, அவன் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? அவங்க ஸ்கூல்ல ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பாங்கன்னு சொன்னா இல்ல, எனக்கும் எல்லாத்துலேயும் அது மாதிரி கோச்சிங் வேணும். அவர் திகைத்தார். நிஜமா தான் சொல்றியா ரகு என்றார். ஆமா, நெக்ஸ்ட் இயர் 9th நான் அங்க படிக்கணும். அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் ரெடி பண்ணுங்க, கட்டளையாக கூறிய அவனை ஆச்சரியமாக பார்த்தார் வெங்கட்ராமன். என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? நீயா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறன்னு யோசிச்சேன். ஆமாம்ப்பா, என்னை விட சின்ன பையன் ஒருத்தன் வந்து எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு 2 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்டான்ப்பா. என்னோட பலம் என்னன்னு 2 வரியில புரிய வச்சிட்டான்ப்பா. சந்தோஷமாக சிரித்தார் வெங்கட்ராமன். அவனை அணைத்து உச்சி முகர்ந்தார். யார் யாரிடமோ பேசி ரகுவை அழைத்து கொண்டு அந்த பள்ளி நடத்தும் சேர்க்கை தேர்விற்கு சென்றார். அவனுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கப்பட்டது. அதில் பாஸ் செய்து விட்டான். அடுத்து நேர்காணல். அவனிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நிமிர்வாக தைரியமாக பதில்களை அளித்தான். ஆனாலும் அவனை வெயிட்டிங் லிஸ்டில் வைத்தார்கள். அது வெங்கட்ராமனுக்கு வருத்தத்தை அளித்தது. ஆனால் ரகு எதை பற்றியும் யோசிக்காமல் தைரியமாகவே இருந்தான். சிறிது நேரத்தில் இருவரையும் அழைத்தார்கள். ரகுநந்தன் பிரில்லியன் பாய் தான், ஆனால் ரொம்ப சின்ன மார்க் வித்தியாசத்தில் எங்களால் இவனுக்கு சீட் கொடுக்க முடியல. சார், இவன் ரொம்ப நல்லா படிப்பான் சார். மேபி, பட் எங்கள் ஸ்கூலுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. படிப்பு கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கும் எங்கள் ஸ்கூலில் பசங்க ஷைன் பண்ணுவாங்க. எஸ் சார், எங்கள் பையனும் செஸ்ஸில் நிறைய மேட்சஸ் ஜெயிச்சிருக்கான் சார். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, படபடவென்று கூறினார் வெங்கட்ராமன். அவர் மனதில் பயம் நிறைய ஆரம்பித்திருந்தது. இது கிடைக்காமல் போனால் மீண்டும் ரகு தாழ்வு மனப்பான்மையில் உழன்று விடுவானே என்ற பதட்டம் அவர் மனதை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இருக்கட்டும் சார், இதெல்லாம் லோக்கல் மேட்சஸ். ஸோ என்றவர் ரகுவிடம் தன் கையை நீட்டி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மை பாய் என்றார். அதை கேட்டு வெங்கட்ராமனின் இதயம் அதிவேகத்தில் துடிக்க ஆரம்பித்தது. பயத்தோடு ரகுவின் முகத்தை பார்த்தார். அவனோ புன்னகையோடு அவரிடம் கை கொடுத்து தேங்க்யூ சார் என்றான். அதனை ஆச்சரியமாக பார்த்தார் வெங்கட்ராமன். வாங்கப்பா போகலாம் என்று விட்டு அவரை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான் ரகு. ரகு, வெயிட் பண்ணு, நான் சாரதி சார்கிட்ட பேசி யார் மூலமாவது ரெக்கமெண்டேஷன் கிடைக்குமான்னு கேட்குறேன் என்றவாறே அவசர அவசரமாக தன் செல்போனை கையில் எடுத்தார். அவர் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி புன்னகைத்தான் ரகு. அப்பா, ரெக்கமெண்டேஷனா? இந்த ரகுவுக்கு எதுக்குப்பா ரெக்கமெண்டேஷன் என்றவன் ஒரு கையால் அவர் கையை பிடித்து அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். நீ ஆசைப்பட்டியேடா என்றார் வருத்தம் தோய்ந்த குரலில். நின்று நிமிர்வாக அவர் முகம் பார்த்து கூறினான். ஆமாப்பா, நான் தான் ஆசைப்பட்டேன், இப்பவும் ஆசைப்படுறேன். ஆனா அது ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு வேண்டாம், என் தகுதியையும் திறமையும் பார்த்து வரணும் என்று சொல்லி ஒரு நொடி நிறுத்தி கூறினான். வரணும் இல்லை, ஒரு நாள் கண்டிப்பா வரும். அதுவும் பைசா செலவில்லாம ஸ்பான்சர்ஷிப்போட அப்படி நான் வர வைப்பேன். கண்கள் சிமிட்டி திமிரோடு சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் வெங்கட்ராமன். தான் சொன்ன வார்த்தையை 2 வருடங்களில் சாதித்தான் ரகுநந்தன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் 3ஆவதாக வந்தான். ஒரு இல்லத்தில் வளரும் பையன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறானா என்று ஆச்சரியத்தோடு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தான். பத்திரிகைகள் அவனிடம் பேட்டிக்கான கேட்டனர். அவன் மேற்படிப்பிற்கு தாங்கள் உதவுவதாக சில அரசியல்வாதிகள் செய்திகளை அளித்தனர். ரகு, எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? பேட்டி தர ஏற்பாடு பண்ணவா? வெங்கட்ராமன் கேட்டார். கால் மேல் கால் போட்டு திமிராக அமர்ந்திருந்தவன் அவரை பார்த்தான். அப்பா என்று சொல்லாமல் பா என்றவாறே அவர் உள்ளங்கையை அழுத்தி பிடித்தான். எப்பவும் இப்படி அவன் அழைக்கையில் அவர் மனதில் பாரம் சூழும். ஆனால் இப்பொழுது பெருமை வழிந்தோடியது. சொல்லுடா கண்ணா, அவன் தலை கோதி கேட்டார். பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. இப்போ கிடைச்சிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் இல்லை. நாளைக்கு ஒன்று நடக்க போகுது பாருங்க, அங்க ஜெயிக்க போறேன் நான். சொல்லும் போதே அத்தனை பெருமை அவன் முகத்தில். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் போனாலும் அவன் முகத்தை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தார் வெங்கட்ராமன். ரகு சொல்லியது என்ன என்று மறுநாளே அவருக்கு புரிந்தது. அது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.